ஹாய், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்? நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சவங்க அப்படின்னு எல்லா லைஃப்லையும் ஒருத்தங்க இருப்பாங்க, கண்டிப்பாக இருந்திருப்பாங்க. அப்படி நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சவங்களுக்காக நம்ம நிறைய விஷயங்கள் மாற்றிக்கின்னு இருப்போம். அவங்களுக்காக நம்ம நிறைய விஷயங்கள் பண்ணியிருப்போம். அவங்க பிடிச்சது எல்லாமே நம்மளுக்கு பிடிக்கும். அவங்க மேலே நம்ம உயிரே வச்சுருப்போம். இவங்க என் லைஃப்பில் இருந்தால் நல்லாயிருக்கும், அவங்க கூடவே நான் வாழ்நாள் ஃபுல்லாக இருக்க மாட்டேனா அப்படிலாம் தோணிருக்கோம்ல. அப்படிப்பட்டவங்க திடீர்னு நம்மளுக்கு பிடிக்காத ஏதாவது ஒரு சின்ன விஷயத்த செஞ்சுட்டா போதுங்க, அடுத்த நிமிஷம் அந்த அன்புலாம் எப்படி தான் மாறி அப்படியே அது வெறுப்பாக மாறுதுன்னு எனக்கு புரியவே இல்லை. நம்ம அவ்வளோ நேசிச்சவங்க ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டாங்க, அவங்களே அறியாமல் பண்ணிட்டாங்களோ இல்லை தெரிஞ்சு பண்ணாங்களோன்னு அவங்களோட சூழ்நிலை எதையுமே பார்க்காம அவங்க நம்மளுக்கு பண்ண நல்லது, நம்மளுக்காக பேசினது, நம்மளுக்காக நின்னது எல்லாத்தையும் மறந்துட்டு அவங்கள அந்த பண்ண தப்பை மட்டுமே மைண்டில் வச்சுக்கிட்டு அவங்கள வெறுக்கிறது எந்த விதத்தில் நியாயம் தெரியல. அவங்கள மட்டும் இல்லைங்க, அவங்கள சுற்றி இருக்கிற எல்லாத்தையுமே நம்ம வெறுத்துருவோம்ல. அந்த மாதிரி வெறுக்கும் போது நம்ம ஒரு சின்ன விஷயம் தான் யோசிக்கணும். என்ன தெரியுமா? நம்மளுக்கு பிடிச்சவங்க முக்கியமா இல்லை அவங்க பண்ண தப்பு முக்கியமான? அந்த தப்புலாம் காலப்போக்கில் சரியாயிடும். பிடிச்சவங்களோட தப்பு பண்ணாங்களா, அந்த தப்பை திருத்தி அவங்களுக்கு சொல்லி புரிய வைக்கணுமே தவிர அவங்கள விட்டு விலகி அவங்க மேலே வெறுப்பை காட்டுறது ஒரு சொல்யூஷனாகவே ஆகாது. என்னை பொறுத்த வரைக்கும் இதுதான் கரெக்டான வழி நான் நினைக்கிறேன். நானும் நிறைய விஷயங்கள் அப்படி தான் பண்ணியிருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சவங்க எங்கேயும் போக மாட்டாங்க, பண்ண தப்பையும் திருந்திப்பாங்க. சரியா?